நீங்கள் இந்த பேலன்ஸ் தியரின்னு ஒரு விஷயம் வச்சு அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கீங்க சார். அது பேலன்ஸ் தியரினா என்ன சார்? அசுப பாவங்கள் திசை நடத்தும் பொழுது பொருளாதாரத்தை கொடுத்தால் உயிர் கண்டம் உண்டு. உயிர் இல்லைன்னா நெகட்டிவாக பிரியறது, கல்யாணம் பண்ண டைவர்ஸ் ஆகிறது. அப்போ அவருடைய தந்தையுடைய கருமத்திற்கு பிறகு, கலைஞர் அவர்கள் இயற்கை எய்திய பிறகு அவர் என்ன ஆகிறாரு? சிஎம் ஆகிறார். இந்த இடத்துல நின்று கிரகம் திசை நடத்தினால் உயிர் காரகம் பொருள் காரகம் கண்டிப்பாக உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். 5ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் குழந்தை இல்லாம்பாங்க. அது உயிர் காரக வீடாக இருந்தால் குழந்தை உண்டு சார். இது அப்படியே கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி அதில் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் எழுதிட்டேன் சார். அடுத்த 1.5 வருஷத்து மார்க்கெட் என்ன நடக்குன்னு எழுதிட்டேன். சரி தவறு அதுக்கான ரூலை ஃபார்ம் பண்ணி கிரகம் இப்படி தான் வேலை செய்யணும் எடுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் எனக்கு போயிடுச்சு. 10 பைசா வருமானம் கிடையாதுங்க. குழந்தைக்கு பால் வாங்குற கையில் காசு கிடையாது. வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்தால்தான் உங்களுக்கு வெற்றின்னு நாங்கள் சொல்றோம். சுகமே சொல்லு சார். ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். வணக்கம் சார். நீங்கள் இந்த பேலன்ஸ் தியரின்னு ஒரு விஷயம் வச்சு அஸ்ட்ராலஜி பார்த்துட்ருக்கீங்க சார். அது பேலன்ஸ் தியரினா என்ன சார்? ஒரு மனிதனுக்கு 2 விதமான தேவைகள் இருக்கும். ஒன்று பொருளாதார தேவை, இன்னொன்று அந்த பொருளாதாரத்தை அனுபவிக்கக்கூடிய குடும்ப தேவை. அதாவது எப்படின்னா, ஒன்று அகக்காரகம், இன்னொன்று புறக்காரகம். அப்போ இந்த பேலன்ஸ் தியரியில் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு கிரகத்துக்கு 2 முகம் இருக்கும். பொருள் முகம் ஒன்று இருக்கும், உயிர் முகம்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த கிரகம் என்ன கொடுக்குது? உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தால் உயிர் காரகங்கள் அடி வாங்கும். அடி வாங்கும்னா நம்ம எல்லோரும் நினச்சிக்கோ மரணம் அப்படின்னு நினைப்போம். பொதுவாக அப்படி தான் நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. இப்போ சில பேர் கல்யாணம் ஆவாங்க. கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா ஃபாரின் போயிடுவாங்க. கல்யாணம் 6 மாதத்தில் ஃபாரின் போயிடுவார். ஃபாரின் மாப்பிளைக்கே கட்டி கொடுப்பாங்க. பொண்ணு போகாது, இங்கேயே இருக்கும். காரணம் அவருடைய ஜாதகத்தில் பொருளாதார வாழ்க்கையை இயங்கிட்டு இருக்கும். சம்பாதிக்கிறக்காக வெளிநாடு போயிடுவார். அப்போ அந்த உயிர்காரகம் என்ன ஆகுது? பிரிஞ்சு நிற்குது. கல்யாணமாகி ஒரு 2 வருஷமாவது ஒன்றா இருந்தால் தான் அது குடும்ப வாழ்க்கை. நான் சில பேர் ஜாதகங்களெல்லாம் பார்த்துருக்கேன் சார். நீங்கள் பிரிஞ்சு வாழ்ந்த ஜாதகமானு கேட்போம். சார் இல்லை சார், நாங்கள் 25 வருஷமாக ஒன்றா இருக்கோம் சார் அப்படிம்பாங்க. என்னென்னு பார்த்தா, சரி ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருங்கன்னா, ஹஸ்பண்ட் சார் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி தொழில் பண்ண போயிடுவார் சார். மாதத்துக்கு 1 நாளோ 2 நாளாக வருவார் சார். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா 25 வருஷத்தில் அதிகபட்சம் 1 வருஷம் சேர்ந்துருந்தால் பெரிய விஷயம், அந்த நாட்களோட எண்ணிக்கை. அப்போ அந்த பொருளாதார காரகமாக ஒரு கிரகம் வேலை செய்யும்போது கண்டிப்பாக குடும்பங்களை பிரித்து வைக்கும். இது சுபமாக பிரிக்கதா இல்லை அசுபமாக பிரிக்கதா அப்படிங்கிறத பேலன்ஸ் தியரி சார். ஏன்னா எல்லாருமே பொருளாதாரத்தை கொடுத்தா அப்போ குடும்பம் இருக்காதுன்னு ஒரு பயத்துக்குள்ளே வருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. அசுப பாவங்கள் திசை நடத்தும் பொழுது பொருளாதாரத்தை கொடுத்தால் உயிர் கண்டம் உண்டு. உயிர் இல்லைன்னா நெகட்டிவாக பிரியறது, கல்யாணம் பண்ண டைவர்ஸ் ஆகிறது, இல்லைனா ஒரு இறப்பு செய்திகள் வர்றது. உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் திசை நடத்துது. அது சனியாக இருந்தோ குருவாக இருந்தோ அல்லது கேதுவாக இருந்தோ பொருளாதாரத்தை கொடுத்தால் கண்டிப்பாக கர்மம் பண்ணுவாங்க வீட்டில். அது யாருக்கு அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க். அப்போ 6ஆம் இடம் என்பது என்ன பொதுவாக நம்ம சொல்கிறோம்னா ருணரோக சத்ரு. அப்போது அது எந்த பாவத்துக்கு கர்ம பாவமாக வருதுன்னு பார்க்கணும். 9ஆம் பாவத்துக்கு வரும். எந்த ஜாதகத்தை வேணால் பாருங்கள், 6ஆம் பாவத்தில் சனி ராகு கேது இருந்து அல்லது குரு இருந்து, இந்த வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்து பொருளாதாரத்தை கொடுத்தால் அப்பாங்கிற ஸ்தானம் அவுட் ஆகும் சார். அதுக்கு முன்னாடி அவங்க 6ஆம் இடமான நோய் எதிரி கடன் ஏதாவது ஒன்று அவங்க ஜாதகத்தில் இருக்கும். ஆனால் அந்த கர்மம் செய்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும், அடுத்த நிலைமைக்கு போயிடுவாங்க. இதுதான் நான் உதாரணம் சொல்லுவேன் அடிக்கடி. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா முதலமைச்சரே ஆக மாட்டாங்கன்னு பல பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக்லேயே நான் எழுதியிருக்கேன், அவர் மேயராக இருந்திருக்கிறார், அதுக்கப்புறம் எம்எல்ஏவாக ஆனார், அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆனார். அப்பேற்பட்ட கிரகங்கள் எப்படி முதலமைச்சர் கொடுக்காமல் போகும்? பொதுச் செயலாளர் ஆனார். அதுக்கப்புறம் ஆனால் சனி திசையில் ஆவாருங்கிறது தான் நம்ம 2021 ஆவார்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு நான் பதிலாகவே போட்டு இன்றைக்கி கூட அந்த போஸ்ட் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ அது இருக்கும்போது அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகுசாரம் வாங்கி அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்குது நம்ம ரூல் படி. அப்போ அவருடைய தந்தையுடைய கருமத்திற்கு பிறகு, கலைஞர் அவர்கள் இயற்கை எய்திய பிறகு அவர் என்ன ஆகிறாரு? சிஎம் ஆகிறார். அதுக்கு முன்னாடி கட்சிக்கு தலைமை பதவிக்கும் வந்துட்டார். இது எந்த விதத்தில் நெகட்டிவாக இருக்கும்? ஸோ நெகட்டிவ் பண்ணும் அந்த கிரகங்கள். அதற்கு முன்னாடி கொடுக்குமா கெடுக்குமாங்கிறத நம்முடைய ரூல். அப்போது ஒரு கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்தால் உயிர் காரகத்தை பிரிக்கும். அப்போ 6ஆம் பாவம் என்பது அவருடைய தந்தை ஸ்தானத்துக்கு கர்ம பாவம். கர்மத்திற்கு பிறகு இருக்குது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உன்னுடைய முன்னேற்றத்தை பார்க்கும் தந்தை இருக்க மாட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லுவோம். எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கர்ம கிரகங்கள் எந்த பாவத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சொல்கிறது சார். அப்போது ஒரு கிரகம் எதை கொடுக்குது, இதுதான் சார் பேலன்ஸ் தியரி. இதை பல இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் சார். கிரிக்கெட் ப்ரெடிக்ஷனில் யூஸ் பண்ணலாம்.
பண்ணியிருக்கோம் சார். நம்ம ஏறக்குறைய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கேபிங்கிற முறையில் நான் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் என்னுடைய முறைக்கு எல்லாமே நான் மாற்றுறேன். அப்போது 2 வருஷம் அடி வாங்குறேன். 30% 40% தான் அடி வாங்குறேன். 2019, 20, 21 அப்படியே டே பை டே இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு ஐபிஎல்லும் கடந்த 3 வருட ஐபிஎல்ல போன வருடம் 92%, அதுக்கு முந்தின வருடம் 85%, அதுக்கு முன்னாடி 82. இப்போ நடந்த உலகக்கோப்பை போட்டியில் ஏறக்குறைய நம்ம பண்ணினது நம்மளுடைய பேலன்ஸ் தியரியில் தான். இந்த உயிர் பொருளுங்கிற கான்செப்டை வச்சு நம்ம பண்ணினது 48 மேட்ச்சில் 44 மேட்ச் சக்ஸஸ் சார். 3 மேட்ச் மிஸ்ஸு, தப்பாகி போச்சு. ஒரு மேட்ச் கணிக்கல. ஏன்னா அது வந்து மழையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்படுதுன்ட்டாங்க. நம்மளும் அது பதிவு போட்டோம், இதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்போது அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு வெற்றி ஸ்தானத்தை சொல்லும். அதாவது புற வாழ்க்கை. நீங்கள் உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் அந்த புற வாழ்க்கை. நீங்கள் அக வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தான் அந்த உயிர்காரகம். பொதுவாக வந்து நம்மளுடைய ஜாதக கட்டத்தையே பாருங்களேன், உயிர் வீடுகள் பொருள் வீடுகள் தான் இருக்கும். காலபுருஷனுக்கு 1, 5, 9, 3, 7, 11 இதெல்லாம் உயிர் வீடுகள். 2, 6, 10, 4, 8, 12 என்பது பொருள் வீடுகள். இந்த இடத்துல நின்று கிரகம் திசை நடத்தினால் உயிர்காரகம் பொருள்காரகம் கண்டிப்பாக உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். 5ஆம் பாவத்தில் ராகு கேது இருந்தால் குழந்தை இல்லாம்பாங்க. அது உயிர்காரக வீடாக இருந்தால் குழந்தை உண்டு சார். ஒரு அபார்ஷன் உண்டு. அந்த பாவத்திற்கே உள்ள நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டு. பார்த்த உடனே சொல்லிடலாம். 5ல் ஒரு கிரகம் நின்று திசை நடத்துதுன்னு வைங்க சார். 5ஆம் இடம் உயிர்காரகமாக இருந்து ஒரு கிரகம் உயிர் ஸ்தானத்தை கொடுத்துருச்சுன்னா உங்களுடைய தொழில் பாதிக்கப்படும். எந்த ஜாதகர் வேணால் பாருங்கள். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பூர்வ புண்ணிய ஸ்தானத்துலேருந்து நடத்துது, 9ஆம் இடத்துலேருந்து பாகியஸ்தானத்துலேருந்து நடத்துது, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவான். கஷ்டப்படுவாங்க. ஏன்னா 1, 5, 9 கௌரவம், அகக்காரகம். அங்கே பொருளாதாரக்காரங்க ஒன்றுமே இல்லையான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய திசையில் குழந்தைகள் படித்து மேலே வருவாங்க, நல்ல பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப சொத்துக்கள் ஏதாவது வர வேண்டியிருந்தால் கிடச்சிடும். வெளிநாட்டுக்கு டூர் போகலாம் சார். எல்லாமே ஒரு கௌரவத்தை தான் கொடுக்குமே தவிர பொருளாதாரத்தை கொடுக்காது. அப்போது இதுதான் பேலன்ஸ் தியரி நாங்கள் சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எங்கிருந்து நடத்த பாவங்களையும் கிரகம் உயிராக இருக்கா பொருளாக இருக்கா. அப்போ கேள்விகள் என்ன இருக்குது, 5ஆம் பாவத்துலன்னு ஒரு கிரகம் திசை நடத்தினா தொழிலை பற்றி கேட்டுட்டு வந்தாலும் சொல்லிடுங்க. எந்த சூழ்நிலையும் ஒரு இடத்துல நீ அடி வாங்குவேன், பார்த்து இருந்துக்கோ. வேலைக்கு போயிருந்தால் வேலையாக போயிடுங்கிற சார். அது எப்போ போகுங்கிறத மட்டும் தான் நம்ம கணிக்கணும். சார் எனக்கு ஒரு குடும்ப சொத்து வர வேண்டியது கிடச்சிருமானா கிடச்சிரும் சொல்லிடலாம். அது கொடுத்துருவார். ஏன்னா அந்த காரகம் அந்த பாவத்துக்கு அந்த கிரகம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் அதுதான். என் பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு சில பேர் வருவாங்க. சார் கிடச்சிரும் சார். என் பையனுக்கு குழந்தையே இல்லைங்க, கிடைச்சிருமா? கிடைச்சிரும் சார். ஏன்னா 5ஆம் இடங்கிறது உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய பரம்பரையை பற்றி பேசக்கூடியது. அப்போ இந்த கர்ம கிரகங்கள் அங்கேருந்து திசை நடத்தும் போது, சார் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வர போகிறாங்க, தைரியமாக இருங்க, குழந்தையாயிடும். 5 வருஷமாக குழந்தை இல்லைங்க, இந்த வருஷம் வந்துட்டு போங்க. நீங்கள் திசையை மட்டும்தான் கணிக்கணும். அப்போது அந்த உயிர் பொருள் அப்படிங்கிற விஷயங்கள் இதை தான் சொல்லுது. அப்போ 2, 6, 10, 4, 8, 12 அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் வெளியே போகிறது, குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கணும் சார். சம்பாதிக்கணும் ஒரே இல்லை சார். ஒரு வீட்டில் ஒரு 25 வருஷமாக ஒன்றா இருக்கிறீங்க. ஆனால் நல்லா பார்த்துக்குங்க, வீட்டில் மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வர்றாருங்க, வேலைக்கு போகிறாருங்க, சாப்பிட்றாருங்க, தூங்குறாருங்க, எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாருங்க. இது நடக்குதா இல்லைங்களா? ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? இது பொருளாதார கிரகம். பொருளை கொடுக்கக்கூடிய கிரகம். உங்களுடைய சிந்தனைகள் என்ன பண்ணுவேன்னா, என் குழந்தைக்கு சம்பாதிக்கணும், என் மனைவி நல்லபடியாக வச்சுக்கணும், வெளியே கூட்டிகிட்டு போனால் காரில் தான் கூட்டிகிட்டு போவேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்க வைப்பாங்க. சிந்தனைகள் உங்களுக்கு மேலும் வெளி உலகத்தில் கௌரவமாக நான் இருக்கணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய டயத்தை கொடுக்க முடியாது. ஒரு கிளைண்ட் கிட்ட 1 மணி நேரம் நான் பேசுவேன் சார். வீட்டில் ஒய்ஃப் திட்டுவாங்க, என்ன நீங்கள் எங்கிட்ட 10 நிமிஷம் பேச மாட்டேங்கிறீங்க, வீட்டில் அது கிளைண்ட் கிட்ட 1 மணி நேரம் பேசுகிறீங்க. அவங்க காசு கொடுக்குறாங்க, அது என் தொழில். உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா காசு வராது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுது? ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் காசு இல்லாதப்ப சண்டையும் போடுவாங்க. அப்போது நீங்கள் 2ல் ஏதாவது ஒன்று தான் கிரகம் கொடுக்கும். அம்பானிக்கு அதே தானே? அதே தான். நம்மளுக்கும் அதே தான், அம்பானிக்கு அதே தான். எல்லார் வீட்லேயும் இந்த பிரச்சனை உண்டு. அதாவது இந்த எண்டு பாசிட்டிவ்னா இந்த எண்டு நெகட்டிவ் தான் சார். ஒரு கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்தால் இந்த எண்டு நெகட்டிவாக தான் வேலை செய்யும். பொருளாதாரம் இல்லை, இந்த எண்டு பொருளாதாரத்தை கொடுக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய உயிர் பாவங்கள் அடி வாங்குது. அப்போ அந்த இணக்கத்தை பிரித்து வைக்குதுன்னு அர்த்தம். இதுதான் சார் நம்ம பேலன்ஸ் சீரியல் நம்ம சொல்கிறோம். இதை வெற்றி தோல்விகளை நம்ம நிர்ணயிக்கிறோம். நிச்சயமாக ரொம்ப அழகாக சொன்னீங்க. பார்க்குற நேர்களுக்கும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அந்த பேலன்ஸ் தியரினா என்னன்னு சொல்லிட்டு. இது அப்படியே எப்படி ஐபிஎல் கனெக்ஷன் பண்ண அதை சொல்லிட்டீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது அப்படியே கொண்டு போய் ஷேர் மார்க்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்களா? எப்படி அதில் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்களே? 100% சார். இது வந்து என்னுடைய தியரட்டிக்கலில் நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணேன்னா, இந்த ஜோதிட உலகத்தில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் இருக்குது சார். எல்லோரும் எதுக்கு போட்டி போகிறோன்னா, ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுறதுல போட்டி போகிறோம். 1,00,000 பேர் இருக்கிறான், இன்னைக்கு கோடி பேர் இருக்கிறான். கோடி பேரும் நான் முதல் நிலையில் வரணும், நான் சொல்கிறது தான் நடக்கணுங்கிற மென்டாலிட்டியில் இருக்கேன். நான் அப்போவே டிசைட் பண்ணேன், எல்லாரும் பண்ணுற விஷயத்தை நம்ம பண்ண வேண்டாம், நம்ம பண்ணுறது நம்மளுக்குன்னு போட்டி இல்லாத உலகம், இல்லைனா போட்டி இருந்தாலும் அதில் நம்ம முதலாளாக இருக்கணுங்கிறப்ப நான் ரிசர்ச் ஆரம்பித்ததே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டு தான்.
6 மாதம் ஃபஸ்ட்டு 6 மாதம் பேசிக் முடிச்ச உடனே என்னோட ரிசர்ச் ஃபுல்லாகவே ஷேர் மார்க்கெட். இன்றைக்கி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஒரு 7000 8000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே படிக்கிறது வந்து பேலன்ஸ் தியரிங்கிற ரூலை ஷேர் மார்க்கெட்லேருந்து நான் கண்டுபிடிச்ச ரூல் தான். இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சார். நீங்கள் இந்த பக்கம் போனால் தனி மனித ஜாதகம், இந்த பக்கம் போனால் ஷேர் மார்க்கெட், அவ்வளோதான் வித்தியாசம். இங்கிருந்து தான் எல்லாமே எடுக்கிறேன். என்னன்னா நான் ஆராய்ச்சி பண்ணினது என்னென்னா, இந்த உலகத்தில் என்ன தேவை மனிதனுக்கு? ஒன்று பொருளாதாரம், இன்னொன்று அடிப்படை உயிர் சாப்பிட்றதுக்கு வேண்டிய சாப்பாடு, மற்ற உறவுகள். இதில் எல்லாருமே எல்லாத்துக்கும் கிடைக்குதான் நான் யோசிக்கும் போது கிடைக்கிறதில்ல. எனக்கு என்னுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா சார், கூட்டு குடும்பம் ஒரு காலத்தில் இருந்தது, அம்மா அப்பா காலத்தில். பெரிய ஒரு ஆனால் காசு யாருக்கிட்டையும் இருக்காது. காசு வர வர அவங்கவுங்க தனித்தனியாக போகிறாங்க. நான் ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அதை உணர்றேன், அந்த விஷயம் உணரப்படுறேன் நான். பணம் இருந்தால் பிரிஞ்சிருவாங்க போல் இருக்கு. இவன் சம்பாதிக்கலாம், நான் சம்பாதிக்கிறேன், எதுக்காக இந்த குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒருத்தர் நினைக்கிறார். அப்போ பிரிஞ்சு போகிறாங்க அந்த குடும்பம். அப்போது பொருளாதாரம் வந்தால் உயிர்காரங்க அடிப்படுதுன்னு ஏதோ ஒரு விஷயம் நமக்குள்ளே உணர்த்துது. அதுக்கேற்றபடி 2 புத்தகங்களை படிக்கிறேன். அதில் வந்து உயிர் பொருளுங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஒரு 2 லைனில் தான் சார் போட்டிருந்தாங்க. அதை நம்ம டெவலப் பண்ணுறோம். பார்க்கே நமக்கு அந்த 2 லைனில் வரும். பாடல்களாக இருந்த விஷயத்தை தான் எடுக்கும். நான் கண்டுபிடிக்கல. நீங்கள் வந்து ஜோதிடத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க, குரு சுக்கிரனுங்கிற 2 கிரகத்தை வைத்து உயிர்காரகம் பொருள்காரகம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை வந்து நம்ம ஆய்வு பண்ணும்பொழுது தான் இந்த விஷயம்லாம் நமக்கு கிடைக்கிது. அப்போ நான் வந்து என்னென்ன எடுக்கிறேன்னா, ஜாதகத்தை அணுகக்கூடிய முறைகளில் நம்ம மாற்றுவோம். நம்ம வந்து டேரெக்டாக பொருளாதாரத்துக்கு போவோம். எவன் வாழ்க்கையெல்லாம் பொருளாதாரம் இருக்கோ அவன் வாழ்க்கையில் உயிர்காரகம்னு ஒரு அடிப்படும், உயிர்காரகம் இருக்கவனுக்கெல்லாம் பொருளாதாரம் அடிப்படும். ஸோ இந்த நிலையத்தான் நம்ம ஆய்வுகளில் மேற்கொள்ளும் போது எனக்கு வந்து இப்போ நான் தனி மனித ஜாதகத்துக்கு உங்களுக்கு பார்த்து பலன் சொல்கிறேன்னா, குறைஞ்ச ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் சார். சில பேர் உண்மையை சொல்ல மாட்டாங்க, நெகட்டிவ் எதுக்கு வெளியே சொல்லணும்னு ஆசைப்படுவாங்க. நல்லது நடந்தால் இவனுக்கு சொன்னவன் ஏதோ கேட்பானோ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நல்லது நடந்தால் கூப்பிடவே மாட்டாங்க. மாறி நடந்தால் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் நீங்கள் சொன்னது நடக்கவே இல்லை சார் அப்படிம்பாங்க. ஆனால் இது எனக்கு ரிசல்ட் வேணும் இல்லையா? அப்போ வந்து அடுத்த 4 மணி நேரம் 5 மணி நேரம் எனக்கு ரிசல்ட் கொடுத்த இடம் என்னென்னா ஷேர் மார்க்கெட். அப்போ அந்த ஷேர் மார்க்கெட்டில் அந்த கிரகங்களை வச்சு ஒரு ஆய்வு பண்ணுறேன் சார். அதுதான் இந்த உயிர் பொருள் கான்செப்ட். அப்போ பொருளாதாரம் என்பது வெற்றி ஸ்தானம், உயிர் என்பது தோல்வி ஸ்தானம்னு ஒரு கான்செப்ட் நம்மளாக கிரியேட் பண்ணுறோம். அது டெஃபினேஷன் எல்லாம் கிடையாது. அப்போ பொருளாதாரம்னா உயர்வு, உயிர்னா தாழ்வுங்கிற ஒரு நிலையை நம்ம பிடிச்சிக்கிட்டு கிரகம் என்னவா வேலை செய்யுதுன்னு டெய்லி மார்க்கெட் செக் பண்ணுறோம். அதில் தவறுகள் வருது, சரி தவறு, அதுக்கான ரூலை ஃபார்ம் பண்ணி கிரகம் இப்படி தான் வேலை செய்யணும்னு எடுக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் எனக்கு போயிடுச்சு. 10 பைசா வருமானம் கிடையாதுங்க. குழந்தைக்கு பால் வாங்குற கையில் காசு கிடையாது. வீட்டில் கரிச்சு கொட்டுறாங்க. பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பண்டலாக கிடக்கும் எழுதினது. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு 3 வருஷம் எனக்கு டைம் கொடுங்க, நான் வேற ஒரு நிலையில் இருப்பேன், இந்த உலகை திரும்பி பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் முதலில் எழுதப்பட்டது க்ரூட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதினேன் சார். $116 இருந்த காலகட்டம். இப்போது 2011-12 காலகட்டத்தில் நம்ம அங்கே எழுதுகிறோம். முதல்ல எழுத என்னுடைய எழுத்துக்கள் நிறைய போகுது, யாரும் நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க. பல குரூப்பில் எழுதிக்கிட்டு இருக்கேன். பார்ப்பாங்க, நல்லா இருக்குது, அவ்வளோதான், பாராட்டம். ஆனால் $116 இருந்த க்ரூடு ஸ்டாப் வரைக்கும் போவான். அதாவது டாலர் வந்து அநியாயத்துக்கு ரேட் இறங்க போகிறான்னு சொன்னும்போது நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ். எப்படின்னா, க்ரூடோட கன்சம்ஷன் உனக்கு தெரியுமா, உலக தேவை எவ்வளோன்னு தெரியுமா, எவ்வளோ லிட்டர் நம்ம டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னு தெரியுமா, எப்படி நீ இதெல்லாம் எழுதலாம், நீங்கள் நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுறேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க சார். வெறும் $22 வந்து க்ரூடு முடிஞ்சான். $116 இருக்கு. அன்னைக்கு வந்து உலகமே திரும்பி பார்க்குது. நம்மளுடைய நார்த் இந்தியாவில் சதீஷ் குப்தான்னு ஒருத்தர் 30 வருடமாக கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்கார். அவர் வந்து அந்த குரூப்பில் வந்து எழுதிட்டு போயிடுவார், யாருக்குமே கமெண்ட் பண்ண வந்து வெல்டன் அப்படின்னு போட்டு கீப் இட் பைன் போட்டார். அத்தனை பேர் பாரு சதீஷ் குப்தா உங்களுக்கு போட்டாருன்னா அவர் மிகப்பெரிய ஆள் சாருங்க. ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி ஒரு கம்பெனியாக நடத்துகிறார். அவர் பாராட்டும் போது எனக்கு அந்த ஆசை, ஸோ மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தேவை எவனும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னால் தான் இங்கே ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அப்போ இன்னும் கொஞ்சம் ஆய்வுகளை அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறப்ப தான் ஒவ்வொரு செக்டாராக பிரிக்க ஆரம்பித்தேன். ஸோ மார்க்கெட் ஏறுமா இறங்குமா, நிஃப்டி எப்போ ஏறும் இறங்கும் என்பதெல்லாம் நாங்கள் அங்கிருந்து ஆரம்பித்தது தான். நாங்கள் அதில் கொண்டு வரும்போது ஒவ்வொரு கிரகத்தினுடைய நிலைகள் எடுக்கணும் சார். எங்கிட்ட எல்லாமே 30 வருஷம் டேட்டா வச்சுருக்கேன் சார். 1 நாள் 2 நாள் டேட்டா இல்லைங்க. பின்னாடி என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் விஷயங்கள் நடந்தது, இனி பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உள்வாங்க ஆரம்பித்தேன். இப்போ ரீசெண்டாக நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்க, ராகு கேதுக்கள் மாறின உடனே மாறக்கு முன்னாடி எழுதியிருக்கேன். அடுத்த 63 நாட்கள் மார்க்கெட் வந்து பறக்க போகிறான்னு எழுதுறோம். 19,050 சார் சென்செக்ஸ். இன்றைக்கி வந்து 21,700 சில்லற மார்க்கெட் போய் ஏறக்குறைய 2,500 பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டான். இந்த எழுதுறதுக்கு ஒரு வேணும் இல்லையா? அன்றைக்கி யாருமே நம்ப மாட்டாங்க சார், இன்றைக்கி நம்புறாங்க. சரவணன் எழுதுனா கரெக்டாக இருக்கும்னு நம்புறாங்க. அப்போ அது ஈஸியாக கிடைக்கல. அந்த நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த 17 வீட்டில் வந்து அவ்வளோ சத்தம் பண்ணால் இங்கே 5 வருஷமாக ஒன்றும் இல்லைன்னு அந்த போட்ட பெயினோட ரிசல்ட் சார். இன்றைக்கி நமக்கு அந்த விதை இன்றைக்கி மரமாகிருக்கு. நான் ஒரு 5 வருஷம் சார் எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் சார், எத்தனையோ கஷ்டங்கள் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குற நிறைய பேர் நான் சொல்கிறேன், என்னோட நண்பர்களே பார்ப்பாங்க.
சரவணனா இது தாடி வச்சுட்டு கேவலமாக சட்டையை கூட இன் பண்ணாமல் ஒரு என்ன சொல்ல அயன் பண்ணாமல் வரக்கூடிய ஆள் இன்றைக்கி எப்படி இங்கே போய் உட்காரன்? ஏன்னா அவ்வளவு அடி எதை பற்றியுமே ஒரு நாட்டம் இல்லாத ஒரு தன்மையில் இருந்தவன் இன்றைக்கி மாறினா காரணம் கிரகங்கள் தான் சார். அந்த கிரகங்கள் வந்து நம்மளை தூண்டுனதுக்கு தான். எல்லா பிரச்சனையும் இருக்கும் சார். நான் எங்கே தெரியும் தனியாக போய் உட்காந்துருவேன். வீட்டை விட்டு போய் ஒரு 2 நாள் எனக்கு கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் உட்காந்துருவேன் சார். பிச்சைக்கார மாதிரிலாம் வெளியெல்லாம் படுத்திருக்கேன். உண்மையை ஒத்துக்கணும். ஏன்னா சனி திசை என்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே என் லைஃப்பில் பண்ணுச்சு. சும்மா கீழே போய் படுத்துருப்பேன் சார். கோயிலுக்கு முன்னாடி போய் எல்லாரும் பிச்சைக்காரங்க படுக்கிற மாதிரி நான் படுத்திருக்கேன். இது சொல்கிறக்கெல்லாம் நான் வைக்கப்பட்டதே கிடையாது. சனியுடைய காரகம் அத்தனையும் உங்கள் லைஃப்பில் நடக்கும். குருவின்னா குருவினுடைய காரகம் அத்தனையும் நடக்கும். மாலை போகிறது காரகத்துவமே அதுதானே. கண்டிப்பாக. இன்றைக்கும் சார் நான் வந்து ஒரு கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போவேன். முருகன் கோயிலுக்கு போனால் பிச்சைக்காரங்களை உட்காந்துருப்பாங்க. நான் எல்லாம் போட்டு நானும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து தான் வருவேன். இந்த நிலையை மறந்துடக்கூடாது அப்படின்ட்டு. காரணம் வந்து இந்த கிரகங்கள் வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ 6ஆம் இடம் என்பதே நம்ம பிச்சைன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், யாசகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அங்கே போய் உட்காருவோம். அப்போ தான் மறக்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, அந்த 5 வருஷத்தோட உழைப்புங்கிறது வந்து சாதாரண உழைப்பு கிடையாது சார். நிறையா வந்து இன்றைக்கி எனக்கு கான்ட்ரவர்சியான கமெண்ட்ஸ் எல்லாமே வரும் சார். நம்ம ஒரு லைனில் எழுதிடுவோம். ஒரு லைனில் எல்லாமே புரியும்னா புரியுமா உங்களுக்கு? அது என்கிட்ட படித்தாதான் புரியும். நீங்கள் விளக்கம் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பீங்க. விளக்கம் கொடுத்துட்டே சொல்கிறது இது இப்படி வந்துச்சுன்னு சொல்லி விளக்கம் பேசி நம்ம டைம் தான் சார். இன்றைக்கி நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. சென்னையில் வந்து இன்றைக்கி கூட ஒரு கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். அவர் வந்து காலையில் சார் மார்க்கெட்டு இறங்கிடுச்சு சார் ஏறுமானால சார் மத்தியானத்துக்கு அப்புறம் ஏறிடும்பா. இது யார் சார் சொல்ல முடியும்? எந்த டெக்னிக்கல் நான் தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் டெக்னிக்கலை உடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் கிரகங்களை உடைக்க முடியாது சார். கிரகங்கள் டிசைட் பண்ணுது. இன்றைக்கி நான் இங்கே உட்காரணுங்கிறது கிரகம் டிசைட் பண்ணது. பிச்சைக்கார மாதிரி படுத்துட்டு இருந்தால் சொன்னேன். அப்போ இந்த இடத்துல உட்கார வைக்கிற அதே கிரகம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த கிரகத்தில் உயிர் பொருள் சார். இதுக்கு முன்னாடி நடந்த குரு திசை உயிராகத்தானே எனக்கு வேலை செஞ்சது. நிறைய சம்பாதிச்சோம். கூட இருந்தவனே ஏமாற்றிட்டு போனான். கேஸ் நடக்குது. கேஸ் முடிஞ்சும் கூட இன்னும் ஆளை கண்டுபிடிக்க முடியல எங்களால். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை எல்லாருமே நான் பயப்படுறேன். சனி திசை மறுபடியும் நீ முடிஞ்சான்னாங்க. குருக்கு எடுத்தால் சனி கொடுப்பாருங்கிறது ரூலு. என்ன வேணா இருக்கட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்ஸோடு தான் பேச ஆரம்பித்தேன். சனி திசை புத்தியிலேருந்து நம்மளுடைய விளைவுகள் மாறும். எனக்கு சனி பொருளாதாரத்தை கொடுக்குறாரு. எங்கிருந்தா என்ன நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினச்சேன் சார். இன்றைக்கி வந்து உட்கார வச்சிருக்கு. இன்றைக்கி நம்மளுடைய எழுத்துக்களுக்கு வடிவமே வேறு மாதிரி இருக்குது. ஏதாவது ஒன்று கொடுத்துற மாதிரி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்கும் சார். ஒரு 100 மெசேஜஸ் வரும் நம்மளுக்கு. சார் ஷேர்ஸ் எது சார் ஏறுமா சார்? இன்னும் எத்தனை நாள் சார் மேலே போகும்? நான் எழுதிட்டேன் சார். அடுத்த 1.5 வருஷத்து மார்க்கெட் என்ன நடக்குன்னு எழுதிட்டேன். 2 பேர் தான் இந்த ஷேரை பற்றி எழுதுறது, ஷேர் மார்க்கெட்டை பற்றி எழுதுறது 2 பேர் தான் எழுதுவீங்க. முதல்ல எனக்கு அறிமுகமானது கணேஷ் மந்த்ராது என்ன. சரிங்க. குருஜி அவர் வந்து அந்த முகூர்த்தத்தை வச்சு போடுவார். அதுவும் பாதி பேத்துக்கு புரியாது. அவர் அந்த ஷேர் ட்ரேடிங் பண்ணுறப்ப மட்டும்தான் இவ்வளோ அமௌண்ட் பண்ணுறாரான்னு அந்த கிரேஸில் போவாங்களே தவிர பாதி பேத்துக்கு என்ன முகூர்த்தம் தெரியாது. நீங்கள் ரெண்டாவது சொல்ல போனால் நீங்கள் போடுவீங்க. நீங்கள் போடுற அந்த சென்செக்ஸ் விஷயம் எல்லாமே வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். டைமிங் கூட போட்டுருவோம். 2 பேருமே அதே மறைச்சு நான் பார்த்ததில்லை. அவரும் அது கரெக்டாக போடுவார். இந்த முகூர்த்தத்தில் பண்ண இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சு, இந்த மாதிரி வந்துச்சுன்னு போடுவார். நீங்கள் கரெக்டாக அந்த விஷயங்களை போடுவீங்க. அது ஜோதிடர்களுக்கே புரிஞ்ச மொழி சார். டாக்டர்ஸ்க்கு எப்படி அவங்களுடைய மொழிகள் புரியுமோ, லாயருக்கு எப்படி அவங்களோட சட்டங்கள் புரியுமோ, நம்மளுடைய விஷயங்கள் தெரியும். அவர் எது எடுக்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவரும் நானும் வந்து GMBயில் ஒன்றா படித்தோம். நம்மளோட குருமூர்த்தி ஐயா கிட்ட ஒன்றா படித்தோம். நான் வந்து அதுக்குள்ளே போகல. எனக்கு வந்து முகூர்த்தங்கள் வந்து அவருடைய இது இல்லை, ஒரு பேட்டர்ன் ஸ்டைல் இருக்கும். அவர் ஸ்டைல் வேறு, உங்கள் ஸ்டைல் வேறு இல்லையா? அவர் வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணிக்க, அவருக்கு நேரம் இல்லை, நீங்கள் கற்றுக்கன்றுவார். ஆமாம், நீங்கள் இதுவே கற்றுக் கொடுக்குறீங்க. ஆமாம். நான் வந்து என்னென்னா சார், முகூர்த்தம் வந்து சார் நீங்கள் முகூர்த்தம் போடுறது தவறு கிடையாது. ஏன்னா அவருக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும். நம்ம தவறே சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருக்கும் அது அவங்க ஜாதகம் ஒன்று வேலை செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி விட்ருவோம். உங்கள் ஜாதகம் பர்மிட் பண்ணால் சம்பாதிச்சிருவீங்க, இல்லைனா ட்ரேட் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். நான் இது சொன்னதுனால ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சில ராசிகள் சனிப்பெயர்ச்சி வந்துருச்சு, இன்வெஸ்ட் பண்ண வேணாம். பொதுவாக சில ராசிகள் ஷேர் பக்கமே போயிட வேணாம் அப்படிலாம் கணக்கு இருக்கே, அது உங்கள் இஷ்டத்தில் அந்த கணக்கு இல்லையா? அந்த மாதிரி கணக்கே இல்லை சார். உங்களுடைய நேரம் தான் சார் டிசைட் பண்ணும். நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சார் ஒன்றும் இல்லை சார். ஒரே ஒரு கேள்வி தான் சார் உங்களை கேட்குறேன். லைஃப்பில் முன்னேறணும்னா ஹார்ட் ஒர்க் முக்கியமா, ஸ்மார்ட் ஒர்க் முக்கியமா சார்? ஹார்ட் ஒர்க் இனிஷியலாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஒர்க் பின்னாடி வேணும். இன்னைக்கு வருஷம் பூரா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுங்க, என்றைக்குமே முன்னேற முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கேட்டதுனால நான் சொல்கிறேன். ஒருத்தர் சர்வராக உட்காந்து கஷ்டப்பட்டு சர்வர்லேருந்து மாஸ்டர் தொழிலை கற்றுக்கிட்டு, மாஸ்டர் தொழிலும் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு, அப்புறம் முதலாளி சைட்டில் உட்காந்து கேஷையும் கற்றுக்கிட்டு கடை வச்சானா தேவையில்லை. கண்டிப்பாக இது எதுக்கு கற்றுக்கிட்டு அது வேணாம். நம்ம நேராக ஹோட்டல் ஆரம்பிப்போம் சொன்னால் எப்படி எந்த இதுவும் தெரியாமல் ஹோட்டல் ஆரம்பிக்க முடியாது. அப்போ அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கணும். பின்னாடி வந்ததுக்கப்புறம் அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாறிடும். இன்னைக்கு எவ்வளோ போடணும், என்னென்ன தேவைன்னு வந்துடும். ஆனால் ஹார்ட் ஒர்க் இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் இருக்காது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாத்துக்கிட்டே இருக்கும் சார். எங்கள் அப்பா 30 வருஷம் தறி அடிச்சிட்டு இருந்தார். கைத்தறி 30-40 வருஷமாக இருந்தார். அவர்கிட்ட எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே. சாதாரணமாக தான் எங்களை கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அவருடைய நிலை அதுதான். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, பொதுவாக சொல்லுவோம், உங்கள் டயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது சார்.
நான் ஹார்ட் ஒர்க் ஏவன்னு சொன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க் அடுத்தவங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க்கா மாறும். கண்டிப்பா பட் அந்த ஹார்ட் ஒர்க் நீங்க போட்டதுனால தான் ஸ்மார்ட் ஒர்க்கா வர முடியும். கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா. இதே நான் பண்றேன் உங்க பேட்டர்ன் மட்டும் எடுத்துட்டு பண்ண முடியல, தப்பு பண்ண வரும்ல. முடியாது. தப்பு கண்டிப்பா வரும் சார். ஏன்னா என்னோட ஐடியாலஜி என்னன்னு தெரியாது. நீங்க 5 வருஷப்பட்ட கஷ்டம் தெரியாது. அதெல்லாம் தெரியாது இல்லையா? அப்ப அது தப்பா போயிடும். அதுக்காக சொன்னேன். கண்டிப்பா. ஏன்னா இந்த ஹார்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சார் எல்லார்கிட்டயும் உழைப்பு இருக்கு சார். உங்ககிட்டயும் ஒரு உழைப்பு இருக்கும், நம்மகிட்டயும் ஒரு உழைப்பு இருக்கும். ஆனால் அந்த உழைப்புக்கான ஊதியத்தை நீங்கள் எப்போ வாங்குங்கிறது உங்களுடைய ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற விஷயம் தான் டிசைட் பண்ணணும். அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிறது எப்போ வரும்னா உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து டைம் நம்மளை பொறுத்த திசா புத்தி தான் சார். நான் மற்ற விஷயங்களுக்கு பெருசாக முக்கியத்துவம் தரமாட்டேன். எப்படி ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ஒரு பரிகாரம் பண்ணி எல்லாமே மாற்றுவேன்னு சொன்னால் நேற்றே சொல்லியிருப்பேன். பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் மாற்ற முடியாது. பரிகாரங்கள் வந்து உங்களுக்கு வழிகாட்டுமே தவிர எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மார்க்கெட் பை ஆக போகுதுன்னா எனக்கு செல் வேணா நான் ஒரு பரிகாரம் பண்ணி இன்றைக்கி மாற்றலாமே. உட்காந்துட்டு ஒரு சார் மொத்தமாக இறங்கணும் சார் மார்க்கெட்னு ஒரு யாகம் நடத்தலாமே. நடத்த முடியுமா? முடியாது. கிரகங்கள் டிசைட் பண்ணுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்மார்ட் ஒர்க் அப்படிங்கிற அந்த டயத்தை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல பை மார்க்கெட், இந்த இடத்துல செல் மார்க்கெட். இது வந்து உழைப்பு. இந்த நீ சொன்ன அந்த ஹார்ட் ஒர்க் இருந்தனால தான் அந்த ஸ்மார்ட் ஒர்க்கில் நீங்கள் பிக் பண்ண வேண்டிய இடம் அதுதான் சார். இதைத்தான் நம்ம லக்னத்தில் என்ன சொல்கிறோன்னா உங்களுடைய டைம் தான் டிசைட் பண்ணும். உங்கள் ஹார்ட் ஒர்க்கை பெருசாக நீங்கள் வந்து பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஹார்ட் ஒர்க்குங்கிற பேரில் உங்கள் டயத்தை கொண்டு போய் வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா, அதுதான் உங்களுடைய கஷ்டம். இந்த நாங்கள் சொல்லுவோம் ஜோதிடத்தில் இந்த டைம் வரைக்கும் அமைதியாக இருங்க, பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டாங்க சார். மறுபடியும் உளுந்தரிசி வரவங்க தான் ஜாஸ்தி. இது வந்து விதின்றோம், ஒரே வார்த்தையில் கர்மான்றோம். பட் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்தால்தான் உங்களுக்கு வெற்றினே நாங்கள் சொல்கிறோம். அந்த வெற்றி வரணும்னா கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தே தீரணும். வரும்போது தான் சார் நீங்கள் வெளியே ஜெயிப்பீங்க. ஏன்னா பொருளாதார வாழ்க்கை என்பது வெளி உலக வாழ்க்கை. ட்ரேடுக்கு எது சார் முக்கியம்? வெளியே போய் ஜெயிச்சுட்டு வர்றது. யாரோ ஒருத்தர் கூட நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, அவன் தோத்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ உங்கள் ஜாதகம் அதுக்கு பர்மிட் பண்ணணும். அந்த ஜாதகத்தை அந்த பர்மிஷன் இருந்தால் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவீங்க? கம்மியான லாபத்தோடு வெளியே வந்துடுவீங்க. இல்லைனா ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுவீங்க. பக்கத்தில் ஒருத்தர் சொன்னால் சார் நான் மாற்றி போட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. இதனால தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரக்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். எல்லாருமே பண்ணலாம் சார். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன். எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரலாம். எல்லாரும் எல்லா தொழிலும் பண்ணலாம். ஆனால் உங்களை ஈர்க்கக்கூடிய தொழிலுங்கிறது உங்கள் ஜாதகம் சொல்லிடும். ஆனால் நீங்கள் ஒரு டயத்தில் எந்த தொழில் பண்ணாலும் நல்லா வரணும்னா உங்களுடைய டைம் தான் ஃபிக்ஸடு. அதே போல் பொருள்காரங்க வேலை செய்யணும். தெரியாத தொழில் கூட பண்ணலாம் சார். ஒரு குறிப்பிட்ட காலம் நல்லா தான் சார் இருப்பீங்க. அதுக்கு உங்கள் ஜாதகம் ஃபிக்ஸடாக இருக்கணும். அப்போ அந்த பொருளாதாரம் வேலை செய்யும்போது சம்பாதிக்க முடியும். அதனால் வந்து இந்த ராசிக்காரங்க தான் வரணும், இந்த ராசிக்காரங்க வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இந்த இதில் கிடையாது சார். சரி, இப்போ நீ ஜாதகம் பாருங்கன்னு சொன்னீங்களா, ஜாதகத்தில் பண்ணக்கூடாது இருந்துச்சுன்னா அப்போ பண்ண வேணாமா? நாங்கள் டைம் தான் சார் சொல்லுவோம். இந்த டயத்தில் பண்ணாதீங்க. ஓகே ரைட். இப்போ 1, 5, 9 வேலை செய்யுது சார். நான் நீங்கள் வேலைக்கு போனாலே வேலை போய்டுன்ற நீங்கள் என்ன டேட்டா சொன்னீங்களா, அந்த ராகு நேரத்தில் எதை யூஸ் பண்ணணும், எதை யூஸ் பண்ணணும் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி இந்த 1, 5, 9 வேலை செய்யணும். நாலேஜ் சார், ஐடியாலஜி, நாலேஜ், இரக்க குணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து தாரா பார்த்துட்டு வர்றது. 5ஆம் இடம் விஆர்எஸ் எனக்கு வேண்டான்ட்டு வர்றது, லேசினஸ், இத்தனையும் இருக்குது. அப்போ அந்த 5ஆம் பாவம் வேலை செய்யும்போது இல்லை ஒரு 9ஆம் பாவம் வேலை செய்யும்போது இத்தனை விஷயம் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் போய் ட்ரேட் எப்படி பண்ணுவீங்க? 2, 6, 10 வேலை செய்யாமல் ட்ரேட் பண்ண முடியாது. அப்போ இந்த 1, 5, 9 என்ன சார்? அப்போ நான் சம்பாதிக்க முடியாதா? நான் ஷேர் மார்க்கெட்டில் என்ன நாலேஜ் தெரியுமானா நான் என்ன சொல்கிறேன், நாலேஜை காசாக்குங்க. 5ஆம் இடம் தான் டீச்சரு, 5ஆம் இடம் தான் நாலேஜ் செல்லிங்க. உங்களுடைய ஐடியாலஜியை காசாக்குங்க. ஒரு ஆடிட்டர் என்ன சார் பண்ணுறாரு? உடல் உழைப்பா தராரு. 5ஆம் இடம் ஆடிட்டிங் செக்ஷனு குறையை கண்டுபிடிக்கிறதான ஆடிட்டர். 5ஆம் இடம் குறை கண்டுபிடிக்கும் சார். அப்போ உங்கள் ஐடியாலஜியை காசாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு சினிமானா பல்வேறு துறைகள் இருக்குது. எல்லாருமே நடிகனாக முடியுமா? ஒருத்தர் கேமராமேனாக இருப்பார், ஒருத்தர் லைட் மேனாக இருப்பார், ஒருத்தர் வந்து டைரக்டராக இருப்பார். உங்களுக்கு 5ஆம் பாவம் வேலை செய்யுது சார், நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிட்டு போங்க சார், ஏன் சார் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? அது மாதிரி இந்த வந்து நாலேஜை செல் பண்ணுங்கன்றோம். 5ஆம் பாவம் வேலை செஞ்சால் காசு வரலன்னா கேளுங்க. ஆனால் நீங்கள் போய் ட்ரேட் பண்ணிங்கன்னா லாஸு. ஏன் சார்? அதே நாலேஜ் தானே. பண்ண முடியாது, உங்களை பண்ண விடாத அந்த கிரகம், அந்த பாவம் என்ன சொல்லுதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஸோ பாவத்துக்கு ஏற்றபடி தான் போகணும். ஷேர் மட்டும் நீங்கள் பார்க்குறது இல்லை, கோல்டு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஆமாம் சார். அது எப்படி ஷேர் ரைட் ஓகே நிஃப்டிலாம் வச்சு பார்க்குறீங்க, கோல்டுக்கு எப்படி வந்தீங்க?